This is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கான பேமெண்ட் எல்லாரும் கொடுத்துருக்கீங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன அப்டேட். இந்த அப்டேட் ஏன் கொடுத்துக்கிறோம் அப்படின்னா உண்மையில நம்ம கூட வந்து கிட்டத்தட்ட 12,263 பேர் காம்படிட் பண்ணாலும் எத்தனை பேர் வந்து உள்ள வர போறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் தான் இது. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ் அண்ட் டேட் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம மொத்தம் 1,65,000 சீட் இருக்கு. 1,60,000 சீட்டு வந்து 461 காலேஜில் இருந்தாலுமே கிட்டத்தட்ட 1,10,000 பேர் தான் அப்ராக்சிமேட்லி வந்து உங்க கூட போட்டி போட போறாங்க. அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 12,000 பேர் தான் போட்டி போட போறாங்க. இந்த 12,263 பேர்ல வந்து இது வரைக்கும் ஆக்சுவலா வந்து எத்தனை பேர் வந்து பணம் கட்டி உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் உள்ள வந்து பணம் கட்டி உள்ள வந்திருக்காங்க. எனிவே பேமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் இருக்கு, வந்து டேட் இருக்கு. ப்ராப்ளி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலி இன்னைக்கு இன்னும் 11th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால இன்னும் இந்த 2 நாள்ல வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 7,000 பேர் பணம் கட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் லெட் அஸ் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் பணம் கட்டிருக்காங்கிறத நம்ம அப்டேட் பண்ணாலே எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம கூட காம்படிஷன்ல எத்தனை பேர் வர போறாங்கிறது நம்ம கிளியர் கட்ட தெரியும். பட் இருக்கிற 2 நாள்ல வந்து மறுபடியும் 7,000 பேர் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. லெட் அஸ் வெயிட் அண்ட் சீங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு லேட்டஸ்டான ஒரு அப்டேட். நீங்க மறுபடியும் நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காம்படிஷன் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்க ரொம்ப அதிகமா போடணும். ரொம்ப ஸ்டிக்கான நின்று டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வேணும் இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி ரொம்ப காலேஜை சுருக்குனீங்கன்னா யூ மே மிஸ் த சான்ஸ். ஸோ கிவ் ஆஸ் மணி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் டேட் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு 12-13 நீங்க வந்து சாய்ஸை ஃபில் பண்ண போறீங்க. 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு டைம் இருக்கு. 12-13 சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க. நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்க அதிகப்படுத்துங்க. 14-15ஆம் தேதி உங்களுக்கு எந்த காலேஜ் அலாய்டா இருக்குங்கிற ஒரு ஆர்டர் வரும். அந்த ஆர்டர்ல அந்த 5 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம், நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். அந்த 5 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய சபிஷன் நீங்க வந்து அதை கண்டிப்பா அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான். அதாவது யூ ஹேவ் டு லாக் இட். சாய்ஸ் ஃபில்லிங் கூட லாக் பண்ணாம விட்டுறலாம், மறந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்கீங்களோ அதை எடுத்துக்கும். ஆனா இதுல லாக் பண்ணாம விட்டுட்டீங்க, கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ரவுண்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க. ஸோ ப்ளீஸ் இதை வந்து மறந்துடாதீங்க. போனதால இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதனால திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த முக்கியமான டேட் அப்படின்னு சொல்லும்போது 14-15 லாக்கிங் ஆஃப் யுவர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ தயவுசெய்து மறந்துடாதீங்க. 16ஆம் தேதி காலையில் நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜ்ல நீங்க நினைச்ச மாதிரி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு நவம்பர் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அல்லது நவம்பர் 16 நீங்க எந்த காலேஜில் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜில் சேர்ந்துட்டு ஆஸ் பர் த ப்ரொசீஜர் ஆஃப் த காலேஜ் நீங்க வந்து உங்களுடைய அட்மிஷன் இந்த வருஷம் எடுத்துக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர். வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை, see you.